Hey guys, welcome back to our channel. நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போலயே ஒரு சூப்பரான AI ஸ்டைலில் ஒரு பவுன்ஸ் டெக்ஸ்ட் ப்ளஸ் ரேஸ் எஃபெக்ட் அனிமேஷன் தான் நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாஃப்ட் எடிட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா பேடாஸ் எடிட்டுக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த எடிட் யூஸ் பண்ணாலும் இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல ரேஸை தவிர்த்து. பட் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட்னு கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது எல்லாமே தெளிவாக சொல்லி தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக புரியும். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்ட் வந்து வேணுமோ, அதாவது ஒரு டைலாக் சீக்வன்ஸோ இல்லைனா வந்துட்டு ஒரு இன்ட்ரோக்கு எதுவும் வைக்க போகிறீங்களோ, ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து சொல்லி தரங்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு கிரேசி டெக் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 24 ஒயிட் கலர் கொடுத்துட்டு ஒரு ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேடா. ஸோ இதே போல் வந்து ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணி இதே போல் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அகைன் டூப்ளிகேட் பண்ணுறேன், ட்ரிம் பண்ணுறேன், அகைன் டூப்ளிகேட், ட்ரிம். ஓகேவா? ஸோ இதே போல் உங்களுக்கு தேவையான, அதாவது அந்த வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதே போல் டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா செகண்ட் இதில் சப்ஸ்கிரைப் டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து கிரேசி அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ அடுத்து டெக் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, டன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டெக்ஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ண போகிறோம். மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து அனிமேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் வந்து கொடுத்துக்கோங்க. இதே போல் மூவ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சென்டர் பாயிண்ட் இது தான். ஸோ எண்டிங் பாயிண்ட் வந்து நான் இந்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ இதே போல் மூவ் பண்ணிக்கிறேன். இதே போல் மீதி உள்ள எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ஃபஸ்ட் எங்கே இருக்கணும், அடுத்து எண்டிங் எங்கே போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மூவ் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. ஓகேவா? டன். இது பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் வந்து மேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே. ஸோ இதே போல் வந்துட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அகைன் என்ன பண்ண போகிறீங்கன்னா அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ரொட்டேஷன் ஆப்ஷனில் 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து 45, செகண்டு 0. இதே போல் எல்லா லேயர்ஸ்க்குமே செட் பண்ணிக்கோங்க. ஓகே. $45, 0. டன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் நம்ம வந்து பண்ணியாச்சு, மூவ் வந்து பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம், ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ 0க்கு கொண்டு போயிருங்க. ஸோ இதே போல் வந்து 0க்கு எல்லா டெக்ஸ்ட்டுக்குமே கொண்டு போய்க்கோங்க. டன். கரெக்டாக 0க்கு கொண்டு போய்க்கணும்.
ஓகே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அனிமேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். பட் அது வந்து ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி ஒரு கிராஃப் வந்து செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்து மூவ் ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூபிக் டிசைர் ஈஸிங்னு இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் கிராஃப் இருக்கும். ஸோ அடுத்து ஸ்டெப் கிராஃப் இருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து பவுன்ஸ் டெக்ஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் பவுன்ஸ் கிராஃப் போய்ட்டு செகண்டாக வந்து அதில் கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் அப்படின்னு வந்து ஒரு கிராஃப் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுற போல அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கீழே உள்ள அந்த எல்லோ மார்க்கை ஸோ மேலே உள்ள அந்த எல்லோ மார்க்கரை வச்சு ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இதே போல் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ இதே போல் ஒரு கிராஃப் வந்து ரெடி பண்ணிட்டு ஜஸ்ட் காப்பி கர்வ் கொடுங்க. காப்பி கர்வ் கொடுத்துட்டு ரொட்டேஷனுக்கும் இதே இது பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஸ்கேலுக்கும் இதே இது பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்களோட எல்லா லேயர்ஸ்க்குமே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எனக்கு பவுன்ஸ்லாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு நார்மல் கிராஃபை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை எனக்கு பவுன்ஸ் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லேயர்ஸ்க்குமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது. ஜஸ்ட் அந்த சாதாரணமாக வந்துட்டு அந்த டெக்ஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பவுன்ஸ் வந்து ஆகும். ஸோ அதுக்காண்டி தான் வந்து இந்த கிராஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே போல் நீங்களுமே வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் அனிமேஷன் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இல்லை எனக்கு சப்ஸ்கிரைபுக்கு மட்டும் தனியாக வேணும் அப்படின்னாடி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கோங்க. ஸோ குரூப் பண்ணிட்டு நமக்கு தேவையான ரேஸ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இதில் ரேஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரேஸ் ஆட் பண்ணிட்டு அதோட லென்த் வந்து கொஞ்சமாக வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 0.45 வச்சுக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இன்டென்சிட்டி வந்து கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 0.89 அந்த ரேஞ்சுக்கு வந்து இன்டென்சிட்டி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரு 71. கீழே இருக்க பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு ஸோ அதோட பிளெண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து வச்சுருங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா அந்த ரேஸ் எஃபெக்டோடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அகைன் ஆட் எஃபெக்ட் போயிட்டு டார்க் க்ளோ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிட்டு அதோட டிஃப்யூஷனை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். த்ரெஷ்ஹோல்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் வந்து ஃபுல்லாக வைங்க. ஸோ கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் டிஃப்ரென்ஸ் வந்து காட்டுறேன். ஸோ கொஞ்சம் ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காண்டி தான் இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், பட் கொஞ்சம் ரொம்பவே லேக் ஆகும். ஸோ அந்த க்ளோ ரேஸ் ஆட் பண்ணும்போது ரொம்பவே லேக் ஆகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ தேவையோ அதுக்கேற்றப்பல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாகவே மேக் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா போதும். ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஸ்பேசிங், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ப்ராக்ரஸ், இந்த மாதிரி டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்பவே டிப்பிக்கலாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டாடா பை. See you.